அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 11 சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். போகர்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது பழனி முருகன் தான். போகர் சித்தரை பற்றி இந்த பதிவில் விரிவாக நம்ம பார்க்கலாம். இவர் இயற்பியல், வேதியியல், கணிதம்னு அனைத்து பிரிவுகளிலுமே சிறந்து விளங்கினவர். ஆயக்கலைகள் 64யும் கற்று தேர்ந்தவர்னு சொன்னால் அது மிகையாகாது. அஷ்டமா சித்திகளையும் இவர் கற்று உணர்ந்தவர். இவருக்கு கூடு விட்டு கூடு பாயும் அற்புத கலையும் தெரியுமா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னையே பிறந்தவர் தான் இந்த போகர். இவர் காலங்கிநாதர் அப்படின்ற சித்தரோட சீடர். இவர் பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற வைகாவூர்ன்ற ஊரில் தான் பிறந்தவராம். பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. இவர் விஸ்வகர்மா இனத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பல நூல்களை, குறிப்பாக மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். சீன மொழியிலும் பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். ஒரு சமயம் சித்தராக பல இடங்களுக்கு சுற்றி திரிந்த போகர் ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் அப்போ கடும் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாங்க. மழை பெய்யணுன்றதுக்காக வேதியர்களை கொண்டு யாகம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. இவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டதால் ரொம்ப களைச்சி போய் அந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே இருந்த மக்கள்கிட்ட தன்னோட தாகத்தை தீர்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவரோட ஆடையையும் நீண்ட தலைமுடியை, தாடி, இவரோட தோற்றத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஏளனம் செய்கிறாங்க. அவருக்கு தண்ணி தர முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. இதை கேட்டு அங்கேருந்து நகர்ந்து போய் ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்றாரு போகர். அந்த வழியாக அப்போ ஒரு பூனை போகுது. அதை மிருக வசிய சித்தாற்றல் மூலமாக அதை தாங்கிட்ட வரவழைக்கிறாரு. இவர் செய்கிறதெல்லாம் சுற்றி இருந்த மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அந்த பூனையோட காதில் போகர் ரகசியமாக சில மந்திரங்களை சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த பூனையும் அந்த வேதியர்கள் போலவே வேத மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த ஊர் மக்களும் வேதியர்களும் திகைச்சு போயிடுறாங்க. வந்திருக்கிறவர் சாதாரண மனுஷர் இல்லை, இவர் ஒரு சித்த புருஷர் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னோட குற்றத்தை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்குறாங்க. போகரும் அவர்களை மன்னித்து ஆசி வழங்குறாரு. அப்போ மக்கள் எல்லாம் தங்களோட வறுமையை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறாங்க. உடனே அவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்டிலேருந்தும் உலோக பாத்திரங்களை கொண்டுகிட்டு வர சொல்கிறாரு. வெட்ட வெளியில் தீயை வளர்த்து அதில் அந்த பாத்திரங்களை போட்டு உருக்கு மாதிரி சொல்கிறாரு. அவர் சொன்னபடியே எல்லா மக்களும் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு உருக்குறாங்க. அது உலோகங்களில் தன்னோட ரசவாத திறனால் ஒரு ரகசிய திரவத்தை தயாரித்து சில துளிகளை அந்த எரிஞ்சிட்ருக்கிற உலோகங்கள் மேலே தெளிக்கிறாரு போகர். அது தீ அணைஞ்ச பிறகு பார்த்தாக்கா அந்த உலோக பாத்திரங்கள் எல்லாமே தங்கமாக மாறி போயிருந்தது. அதோட மழை பெய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பூஜை முறைகளையும் எடுத்து சொல்லி அவங்களோட வறுமையை போக்குறாரு. மக்கள் அனைவரும் அவரை சிரம் தாழ்த்தி வணங்குறாங்க. நம்முடைய மூதாதையர்கள் மற்றும் இந்த சித்தர்களோட ஆற்றல் இன்றைய நவீன விஞ்ஞானத்தோடு ஒப்பிடும் பொழுது நம்ம ஆச்சரியத்தில் தான் ஆழ்த்துதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய நவீன யுகம் 9 கோள்களை கண்டுபிடிச்சு சொல்லுது. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்கள் எந்த விதமான டெலஸ்கோப் கூட இல்லாத காலத்தில் நவகிரகங்களை பற்றி சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த மாதிரி தான் புஷ்பக விமானம்ன்றது புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் நம்ப முடியலனாலும் இன்றைக்கு அது விமானம் எவ்வளவு தூரம் நம்முடைய நெருங்கிய தொடர்பில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே உணர்ந்துக்க முடியும். மற்ற கிரகங்களுக்கு மனிதர்கள் செல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொன்னது கூட யாரும் அன்றைய காலகட்டத்தில் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அது சாத்தியமாக இருக்குது. போகர் மலையில், பழனி மலையில் கடும் தவத்தில் ஈடுபட்டு இருந்தார். அவரோட தவத்தோட பயனாக முருகப்பெருமான் அவர் முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. அவர் போகர்கிட்ட பழனி மலையில் தன்னை மூலவராக வடிவமைச்சு விக்கிரகமாக செஞ்சு அதை பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். போகர் கனவில் முருகப்பெருமான் சொன்ன மாதிரியே நவபாஷணம் என்னும் 9 விதமான கூட்டுப் பொருட்களை கொண்டு பழனி ஆண்டவர் அந்த தண்டாயுதபாணி சிலையை செஞ்சு முடித்து அங்கேயே பிரதிஷ்டை செய்கிறார். செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சு நேரடியாக பழனியில் விடுறதால இந்த இடத்த போகர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. நவபாஷானம் அப்படிங்கிறதுக்கு 9 விஷம் என்று பொருள். அந்த விஷத்தை நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது. ஆனால் சிலையிலிருந்து வெளிவரக்கூடிய நீர் போன்ற திரவத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதனால் முருகனுக்கு ராக்கால பூஜையில் சிலையின் தலையில், அதாவது சிரசு சந்தனம்னு சொல்கிறாங்க, தலையில் சந்தனம் வைக்கப்படுது. நவபாஷானத்திற்கு இயற்கையாக இருக்கும் உஷ்ணத்தன்மையை வெளியேற்ற சந்தனம் உதவி செய்யும்.
இதனால் வெளியாகக்கூடிய தண்ணியை வந்து கௌபீன தீர்த்தம் அப்படின்ற பேரில் பக்தர்களுக்கு வழங்குறாங்க. இதன் மூலம் பல வியாதிகள் குணமடைவதாக சொல்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு நவபாஷண சிலை தான் திருச்செங்கோட்டில் இருக்கிற இந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலையும், அதை உருவாக்குனரும் போகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பழனியில் வந்து சில காலம் வாழ்ந்த போகர் வந்து அங்கேயே சமாதி அடைந்தார். அவருடைய சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தோட உள்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் இருக்குது. போகர் வச்சு பூஜை செஞ்சிட்டு வந்த புவனேஸ்வரி அம்மையோட திருவுருவம் வந்து பழனி ஆண்டவர் சன்னதியில் இன்றைக்கும் இருக்குது. போகரோட சமாதி அமைஞ்சிருக்கிற இடத்துக்கும் அந்த புவனேஸ்வரி அம்மன் சன்னதிக்கும் நடுவில் சுரங்கப்பாதை இருக்கிறதா சொல்லப்படுது. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்தை நிரம்ப பெற்றவர் தான் இந்த சித்தர் போகர். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இவரை வழிபட்டாக்க செவ்வாய் தோஷம் நீங்கிடுமா. சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கும். அடுக்குமாடி கட்டிடங்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த தடைகள் அகன்று வியாபாரம் பெருகும். கட்டிடப் பொருட்கள் வியாபாரிகள் கிரானைட் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் தொழில் தடை நீங்கும். அதிக லாபம் கிடைக்கும். செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். இதை போலவே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி வட்டம் முள்ளிப்பாடி கிராமம் திரு ஈங்கோய் மலை அடிவாரத்தில் அருள்மிகு மகாசித்தர் போகருக்குன்னு தனி கோவில் ஒன்று இருக்குது. பழனி நவபாஷண முருகன் சிலைக்கு இந்த ஈங்கோய் மலையில் தான் இறுதி வடிவம் கொடுத்து அதனோட மருத்துவத்தன்மையை சோதித்து அதுக்கு பிறகு தான் இந்த சிலையை எடுத்துகிட்டு போய் பழனியில் பிரதிஷ்டை செஞ்சார் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. இந்த போகர் திருக்கோயில், இந்த திரு ஈங்கோய் மலையில் இருக்கிற போகர் திருக்கோயில் முசுகுந்த சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டது. இந்த போகர் வந்து கையில் ஓலைச்சுவடியோட அதை படிப்பது போன்ற தோற்றத்தில் அமர்ந்து இருக்கிறாரு. இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த மகா முனிவருக்கு நண்பகல் 12:30லேருந்து 2:30 மணிக்குள்ளே குரு பூஜை நடக்குது. அதைத் தொடர்ந்து மக்களுக்கு அன்னதானமும் பல வருடங்களாக வழங்கப்பட்டு வருகின்றது. போகரை பற்றி சீன தேசத்துலேயும் பல குறிப்புகள் காணப்படுது. அங்கே வந்து அவரோட பேர் வந்து போயாங் வெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதிய பல சுவடி நூல்கள் சென்னை சுவடி நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால், சென்னை சித்த மருத்துவ மேம்பாட்டுக்குழு, புதுச்சேரி பிரெஞ்சு கழகம், தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை, கேரள பல்கலைக்கழக சுவடி மையம் முதலிய இடங்களில் பாதுகாக்கப்பட்டு வருது. புலிப்பாணி சித்தர் இவருடைய சீடர். இவருக்கு சமஸ்கிருதம், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், சீனம் போன்ற பல மொழிகளில் புலமைத்தன்மை உண்டு. போகர் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவர் வாழ்ந்த காலம் 300 ஆண்டுகள் 18 நாட்கள் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.